நிறைவு செய்தியாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வர்களில் ஒருவரான அஜித் பவார் விமான விபத்து இன்று அகால மரணம் அடைந்திருக்கிறார். இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல அஜித் பவார் குடும்பத்தாருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல். பெரிந்த ஆன்மா நல்லபடியாக இறைவனின் பொற்பாதங்களை சென்று அடைய வேண்டும் என்று பிரார்த்தனைகள். அவர் ஒரு நல்ல லீடர். நீங்க சரத்பவர் பெரிய லீடரா இருந்தாலும் அவர் கட்சியில இருந்து மக்களோடு தொடர்பு வைத்து கொண்டிருந்த லீடர் அஜித் பவார் தான். எல்லா இடத்துலையுமே லீடர் ஒருத்தர் இருப்பாரு, மக்கள் கூட தொடர்புல இருக்கிற ஒருத்தர் இருப்பாரு. இந்த லீடர் சொல்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை தன் பக்கத்துல வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து கொண்டிருந்தது அஜித் பவார். அப்போ அந்த மக்களை கனெக்ட் பண்ணதுக்குன்னு எல்லா கட்சியிலையும் ஒரு லீடர் இருப்பாங்க, சரிங்களா? அப்படித்தான் அஜித் பவார் இருந்தார். அப்புறம் பவாருடைய பொண்ணு உள்ள வரும்போது, ஃபேமிலி ஆதிக்கம் திருப்பி வரும்போது, அஜித் பவாருக்கான ஸ்பேஸ் குறைய ஆரம்பிக்கும் போது இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே வருகிறார், அவ்வளவுதான். மற்றபடி 7 முறை பாராமதி தொகுதியினுடைய எம்எல்ஏங்க. டோட்டல் 32 ஆண்டு காலமாக ஒரே தொகுதியில் எம்எல்ஏங்கிறதுலாம் சரித்திரத்துல சின்ன விஷயம்லாம் கிடையாது. நல்லபடியாக பாரதிய ஜனதா கட்சியை புரிந்து கொண்டு கூட்டணியில இருந்து டிப்டி சிஎம்மா இருக்கிறாருங்க. இந்த விபத்து என்பது துரதிர்ஷ்டவசமான விபத்து. விபத்துல இறந்தவர்கள்ங்கிறது பட்டியல் பெருசுங்க. சஞ்சய் காந்தி விபத்துல இறந்தார், அதெல்லாம் ஒரு சஸ்பீஷியம் சொல்லப்படுகிறது. நாம அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாலுயோகி இருந்தார், ஆந்திராவுடைய சிஎம் ராஜசேகர் ரெட்டி அவர் இருந்தார். பிபின் ராவத் இந்தியாவினுடைய முப்படை தளபதி சிடிசி அவர் நம்ம ஊர்ல குன்னூர்ல இருந்தார். இதுகளெல்லாம் நடக்கக்கூடிய விபத்து நடக்காம இருக்கவே இருக்காது. ஆனா ஒரு விபத்து நடந்த உடனே அதுக்கு உடனே ஒரு காரணம் கற்பிப்பதும், உடனே ஒரு அறிக்கை போடுவதும், உடனே அதை சிபிஐ விசாரிக்க வேண்டியது. விசாரிக்கணும், கண்டிப்பா விசாரிக்கிறதுல மாட்டுக்கிறது கிடையாது. என்னன்னு பார்த்தா தான் செக்யூரிட்டி சரி பண்ண முடியும். ஏன்னா இப்ப அடுத்தாப்புல கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் வரப்போகுது. இதுவே பஞ்சாயத்து எலெக்ஷன், லோக்கல் பாடி ரூரல் எலெக்ஷனுக்காகத்தான். அர்பன் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இனிமே ரூரல் எலெக்ஷன் ஆரம்பிக்குது. அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது தான் இது நடந்திருக்கு. அப்போ பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய பெரிய தலைவர்கள் அவர்கள் பல இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதனால அவர்களுக்கு தனி விமானமோ தனி ஹெலிகாப்டரோ தேவை என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகையினால அவர் போயிருக்காரு, இது மறுப்பதற்கோ ஒண்ணுமில்லை. ஆனால் ஃபாக் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். செகண்ட் அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எல்லாம் லேண்ட் ஆக முயற்சி பண்ணி லேண்ட் ஆக முடியாமல் மேல போய் திருப்பி இறங்கும் போது இது டேபிள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அந்த இறங்கின இடம் டேபிள் டாப் குன்று அப்படிங்கிறாங்க. டேபிள் டாப் குன்று என்று சொன்னால் உங்களுக்கு குன்று தான் இருக்கும், நீங்க இறங்கி அப்படியே ஃப்ளை பண்ணி லேண்ட்ல மாதிரி போக முடியாதுங்கிறாங்க. விமானம், ஹெலிகாப்டர் அப்படி நேரம் நிக்கணும், அப்படி நிற்குங்க. ஆனா விமானம் தளத்துல ஓடும். இங்க என்ன ஆயிடுத்து, இறங்கின இடத்தில் இது ஒரு இடத்தில் கிராஷ் ஆகி, எதிர்த்தாப்புல ஒரு இடத்துல கிராஷ் ஆகி முற்றிலும் தீப்பெட்டி எரிந்து விட்டுறதுங்கிறாங்க. அப்போ இதை விட ஒரு துரதிர்ஷ்டம் இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்க இறங்குற இடம் என்பது வழக்கமான லேண்டிங் ஸ்பாட் இல்லை, அது ஒரு வித்தியாசமான இடம் என்கும் போது அதற்கான பாதுகாப்பு அந்த தனி விமானத்தில், குட்டி விமானங்களில் அந்த பாதுகாப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதுதான் ரொம்ப டெக்னிக்கல் ரீசன் நான் பார்த்ததில்ல. அப்போ இந்த மாதிரி டேபிள் டாப் இடத்துல லேண்ட் பண்ண முடியாத ஒரு குட்டி விமானத்தை வைத்து கொண்டு அங்க லேண்ட் பண்ணலாம் என்று சொல்லியிருந்தவர்களே தவறா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வருது.
இது இல்லை, இதுக்கு முன்னால அங்க பிரசிடென்ட்ஸ் இருக்கா, அந்த இடத்துல அப்படி இறங்கி இருக்காங்களா, இதெல்லாம் இன்னும் விசாரணையில் வரும். ஆனா துரதிர்ஷ்டம் என்னன்னா, அவர் இறந்து போயிட்டாருங்கிற அந்த பதிவுக்கு கீழே சிரிச்சு நக்கல் அடிச்சு அந்த சிரிக்கிற ஸ்மைலி போட்டிருக்கிற அத்தனை பேரும் ஒரே மார்க்கத்தை சேர்ந்த பேர். எப்படிங்க வரும் இப்படி ஒரு சிந்தனை? இல்லை, என்ன இது அசிங்கமா இல்லையா? உங்களுக்கு ஒருத்தர் இறந்து போய் இருக்கிறான்னு வரும்போது அதில் சிரிச்சு சந்தோஷப்பட்டு அதில் கமாண்டு போடுறவங்க என்ன வக்கர எண்ணம் அந்த மார்க்கத்தில் உள்ளவங்களுக்குன்னு நான் கேட்குறேன். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. எங்க போகுது சமுதாயம்? இவர்கள் தான் சமுதாயத்தை காப்பாற்ற போறாங்களா? இவதான் நாட்டில் அமைதியை, உலகத்துல அமைதியை கொண்டாட போறாங்கல்ல? அப்புறம் சிரிச்சுட்டு எல்லாத்தையும் சிரிச்சுட்டு மோடி அரசாங்கம் சதி பண்ணி விட்டது. அடப்பாவி, சிரிக்கிறது நீ, சதி பண்ணி விட்டதுன்னு அவங்களா சதி பண்ணாங்க. அப்ப என்ன அநியாயம் அது? ஒரு இயற்கையான ஒரு விபத்து, ஆனால் துரதிர்ஷ்டவசமான விபத்து. ஒரு முக்கியமான தலைவர் இருந்திருக்கிறார் என்ற சிந்தனையோடு இதை நாம் வருத்தம் தெரிவித்துட்டு கடந்து போகணுமே தவிர, இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்பவர்களும் சிரிப்பவர்களும் மிக மிக கண்டனத்துக்குரியவர்கள், மனித மாண்பை மதிக்க தெரியாத மிருகங்கள். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.